ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவங்களை செய்கிறோம் கணக்கில் எடுக்க முடியுமா? எவ்வளவு பொய் சொல்லுகிறேன், எவ்வளவு ஏமாற்றுகிறேன், எவ்வளவு வாக்குறுதி கூறுகிறேன், எவ்வளவு விஷயங்கள் என்னை அறிந்தும் அறியாமலும் எவ்வளவு செய்கிறேன். நான் செய்த இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமா? இதோ ஒரு நாளைக்கு 100 தடவை. அதே போலமா நம்முடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை 100 முறை யார் ஒருவர் ஒரு நாளைக்கு சொல்வாரோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ் 100 நன்மைகளை எழுதுகிறான், 100 தீமைகளை அளிக்கிறான். அன்றைய நாள் முழுக்க ஷைத்தானிடமிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 10 அடிமைகளை அவர் வாங்கி விடுதலை செய்தார். அதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுக்கிறார். இந்த திக்ரை பெருசா மனப்பாடம் பண்ணணும். 5 பக்கம் இருக்கு, 10 பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாம் நாளோறும் நம்முடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, எத்தனையோ நேரங்களிலே நாம் கேட்கக்கூடிய வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு அடிமை என்று சொன்னால் பல லட்சங்கள் பல கோடிகள் சுற்ற அளவுக்கு மதிப்புள்ள விளைபொருளாக இருக்கிற அடிமைகளை 10 பேரை நீங்கள் வாங்கி அதை அவர்களுக்காக விடுதலை கொடுத்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை எழுதுகிறான். அல்லாஹ் உங்கள் பாவங்களை அழிக்கிறான். அன்புள்ள சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை யோசித்திருப்போம், செய்திருப்போம், படித்திருக்கிறோம், அதை அமல் செய்ய வேண்டும், அமல்படுத்த வேண்டும். என் பாவங்களுக்கான செய்திகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரரை, நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை சாதாரண உள்ளங்களால் செய்ய முடியாது. அது இறைய